தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நம் மத்தியில் வல்லமையாய் எழுந்திருக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, எங்களுக்காய் உயிரோடு எழுந்தருளி இருக்கிறவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாக்கிறவரே, பரிசுத்தத்தின் பாதையில் நிலைநிறுத்துகிறவரே, இப்போதும் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்குகிறவரே, துதி கன மகிமை உமக்கே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மாசில்லா குழந்தைகள் விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த பீடத்தண்டையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எபிரேயர் 12:2 சொல்கிறது போல, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தி அதை நிறைவு செய்கிற ஆண்டவரின் மீது நம் கண்களை பதிய வைப்போமா? நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. காத்தவும் கிருபைக்காக இயேசுவே நன்றி. வழிநடத்தும் கிருபைக்காக இயேசுவே நன்றி. பலப்படுத்தும் கிருபைக்காக இயேசுவே நன்றி. நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவே நன்றி. முன்னும் பின்னுமாய் இருந்ததற்காக இயேசுவே நன்றி. இடப்புற வலப்புறமாய் சூழ்ந்திருந்ததற்காக இயேசுவே நன்றி. எண்ணற்ற காரியங்களை செய்ததற்காக இயேசுவே நன்றி. கண்ணீரை துடைத்ததற்காக இயேசுவே நன்றி. கலக்கங்களை போக்கியதற்காக இயேசுவே நன்றி. விடுதலை தந்ததற்காக இயேசுவே நன்றி. வெற்றிகளை தந்ததற்காக இயேசுவே நன்றி. கூடவே இருப்பதற்காக இயேசுவே நன்றி. முன்னும் பின்னுமாய் எடுத்து பயன்படுத்துவதற்காக இயேசுவே நன்றி. எண்ணங்களுக்கும் ஏக்கங்களுக்கும் பதில் கொடுப்பதற்காக இயேசுவே நன்றி. பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க செய்ததற்காக இயேசுவே நன்றி. ஆசிரியின் பாத்திரமாய் வைத்திருப்பதற்காக இயேசுவே நன்றி. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களின் கருத்தாய் தேவைகளை சந்திப்பதற்காக இயேசுவே நன்றி. முன்னும் பின்னுமாய் இருப்பதற்காக இயேசுவே நன்றி. நித்தியத்தில் எங்களை சேர்க்க உண்மை கொடுத்ததற்காக இயேசுவே நன்றி. உயிரோடு எங்களுக்காய் எழுந்தருளி இருக்கிறதற்காக இயேசுவே நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை பயன்படுத்துவதற்காக இயேசுவே நன்றி. ஆண்டவருடைய வலிமையான பிரசன்னத்தை உணர்ந்து, ஆண்டவரே, உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை, நீங்க தான் என் சொந்தம். திருப்பாடல் சொல்கிறது போல, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் உன்னை மறவாத தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே. உள்ளங்கையில் பொறித்து வைத்தவரே, அற்புதமாய் அதிசயமாய் எங்களை நிலைநிறுத்துகிறவரே, உன் தெய்வீக கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்து வல்லமையாய் வழி நடத்தும். என் துன்பத்தில் துணை நீங்க தான், என் துயரத்தில் துணை நீங்க தான், கைவிடப்பட்ட போது துணை நீங்க தான், காலமோ நீங்க தான் எனக்கு துணை. என் கோட்டையாய், என் அரணாய், என் பலனாய், என் ஜீவனாய் நீர் இருக்கிறீர். உணர்ந்திருக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். பக்தியோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். திருப்பாடல் 34 கரங்களில் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு 2 இறை வார்த்தைகளுக்கு பின்பும் நாம் பாடப்போகிற வார்த்தைகள், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை
நான் போற்றிடுவேன். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டால், ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அப்படியெனில் தீச்சொல்லு நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான்
போற்றிடுவேன். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்தார். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். எக்காலமும் போற்றுதலுக்குரிய ஆண்டவர் என் கூடவே இரும் என்று சொல்லி அவரை அழைப்போமா? எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும், என் கண்ணீர் கலக்கங்கள் கவலைகளுக்கு மத்தியிலும் நீர் என்னை வழி நடத்துன்னு சொல்லி பக்தியோடு ஒப்பு கொடுப்போமா? விட்டா எனக்கு யாரப்பா? உங்கள் அன்பை தேடி வந்தேன் நானப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா? உங்கள் அன்பை தேடி வந்தேன் நானப்பா. என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே, என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா? உங்கள் அன்பை தேடி வந்தேன் நானப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா? உங்கள் அன்பை தேடி வந்தேன் நானப்பா. துன்பத்துல துணை இருக்கும் நீங்கப்பா. என் துயரமெல்லாம் தூர போகும் ஏசப்பா. துன்பத்துல துணை இருக்கும் நீங்கப்பா. என் துயரமெல்லாம் தூர போகும் ஏசப்பா. என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே, என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா? உங்கள் அன்பை தேடி வந்தேன் நானப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா? உங்கள் அன்பை தேடி வந்தேன் நானப்பா.
பாசத்துல ஆதரவு நீங்கப்பா, ஏ அப்பா போல கூட நீங்க வாங்கப்பா. பாசத்துல ஆதரவு நீங்கப்பா, ஏ அப்பா போல கூட நீங்க வாங்கப்பா. என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே, என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா, உங்களை தேடி வந்தேன் நானப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா, உங்களை தேடி வந்தேன் நானப்பா. சோகத்துல தேற்றரவு நீங்கப்பா, என் சோகமெல்லாம் தீர்ந்து போகும் ஏசப்பா. சோகத்துல தேற்றரவு நீங்கப்பா, என் சோகமெல்லாம் தீர்ந்து போகும் ஏசப்பா. என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே, என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா, உங்களை தேடி வந்தேன் நானப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா, உங்களை தேடி வந்தேன் நானப்பா. கண்ணீரில பலன் எனக்கு நீங்கப்பா, களிப்பாக மாற்றி விடு ஏசப்பா. கண்ணீரில பலன் எனக்கு நீங்கப்பா, களிப்பாக மாற்றி விடு ஏசப்பா. என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே, என் கோட்டையே, என் ஜீவனே, என் ஆறுதலே, என் அடைக்கலமே. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா, உங்களை தேடி வந்தேன் நானப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரப்பா, உங்களை தேடி வந்தேன்
ஆறுதலே என் அடைக்கலமே விட்டால் எனக்கு யாரப்பா அன்பை தேடி வந்தேன் நானப்பா விட்டால் எனக்கு யாரப்பா அன்பை தேடி வந்தேன் நானப்பா மாசலா குழந்தைகளை நினைவை கொண்டாடுகிற இந்த நாளிலே, விழாவாக கொண்டாடுகிற இந்த நாளிலே, சிறு குழந்தைகள் உயிரோடு எழுந்தருளி இருக்கிற உன்னத ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தங்கள் மன்றாட்டுகளுக்காக இப்போது ஜெபிக்கிறார்கள். அவருடைய விண்ணப்பங்களுக்கு பக்தியோடு இறைவன் செவி கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாய் நாம் மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பும் நாம் பாடப்போகிற வார்த்தைகள், அப்பா அப்பா ஏசப்பா என் கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா என்று சொல்லி நாம் பாடுவோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இறைவா, எங்களுக்கு நற்செய்தியை போதிக்கும் எம் குருக்கள் கணியர்கள் அனைவரையும் நலமுடன் வாழவும் இறை வார்த்தையில் வாழ்வாக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த என் அன்பு இறைவா, என் பங்கிலுள்ள சின்ன சீரார்களை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்களுக்கு உம் அருள் ஆசிகளை நிறைவாய் வழங்கி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளர தேவையான வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற இறைவா, சிறுவராகி நாங்கள் இறைவார்த்தையின் மீது பற்று கொண்டு அதை நன்கறியவும் உம் குரல் கேட்டு வளரும் பிள்ளைகளாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. எம்மிறைவா, குணப்படுத்த முடியாத பல நோய்கள் இருக்கும் இந்த நிலையில் நீரே மருத்துவராக இருந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தரும் இறைவா, சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் கற்றுக் கொடுத்த எங்களை கற்று அதை வாழ்வாக்கி வாழ இறைவாமை கொண்டாடுகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா
ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அன்பு இறைவா, அழியில்லாத ஆன்மாவை காத்து அழியாத உடலை பெற்ற என் புனிதரின் பாதையில் நாங்களும் நடக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா மறைகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. ஞானத்தின் பூற்ற அந்நிறைவா, நாங்கள் ஒழுக்கம், ஞானம், பக்தி, பணிவு, முழு உடல் வளர்ச்சி போன்ற நற்பண்பும் வளர தேவையான அருளை தந்தர வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறிய இறைவா, நம் நாட்டில் வாழும் அனாதை குழந்தைகள், கைவிடப்பட்டோர், மறக்கப்பட்டோர், சிறையில் வாடுவோர் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நீர்தாமே அடைக்கல பாறையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. நான் உன் மீது உண்மையாகவே ஆசை பொழிவேன் என்று அருளிய எம் இறைவா, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக திகழும் மாதா தொலைக்காட்சிக்காக உம்மை இறைஞ்சுகிறோம். இத்தொலைக்காட்சி ஊழியத்தினை உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம். இதன் தேவைகள் சந்திக்கப்படவும் இதில் பணியாற்றும் ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாப்பாக வழிநடத்திடவும் மாதா தொலைக்காட்சியானது மென்மேலும் வளரவும் உயரவும் இதன் மூலம் உலக மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து மனமாற்றம் அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா எங்க கண்ணீருக்கு பதில் தாருங்கப்பா. நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆங்கிலத்தில் அழகான ஒரு சொற்றொடர் உண்டு. பீயிங் வித் a winner makes you also a winner. வெற்றியாளரோடு நீ இணைந்திருக்கிற போது, சேர்ந்திருக்கிற போது, நீயும் வெற்றியாளருக்குரிய பண்புகளை வளர்த்து கொள்கிறாய். இட்ஸக் பெர்ல்மன் அப்படிங்கிறவர் உலகத்தினோட தலை சிறந்த வேகமாக வயலின் இசைக்கருவியை இசைக்கக்கூடிய ஒரு மேதை. ஒரு பெரிய கச்சேரி முடிச்சுட்டு அன்று மாலை அவர் இல்லம் திரும்புகிற போது அந்த இல்லத்துக்குள்ளே நுழையிறப்ப ஒரு தெய்வீக இசை எங்கிருந்தோ அவரை ஈர்க்கிறது. அந்த சத்தம் எங்கே வருதுன்னு கேட்டு அந்த சத்தம் வருகிற திசை நோக்கி இவர் நடக்க ஆரம்பிக்கிறார். தூரத்தில் ஒருத்தர் யாரோ வயலின் வாசிக்கிறாங்க. அது யாரு? இவ்வளோ நளினமாக, இவ்வளோ நேர்த்தியாக, மிகச் சிறப்பான உலக தரம் வாய்ந்த
இசைகளை இவ்வளவு அனாவசியமாக வாசிக்கிறார்களே, இவ்வளவு சாதாரணமாக வாசிக்கிறார்களே, யார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அவர் நடந்து செல்கிறார். அங்கு அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 8 வயது நிரம்பிய ஒரு அனாதை பெண் குழந்தை அங்கு அந்த உலக புகழ்பெற்ற இசையை வாசித்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவர் கேட்குறார், நீ தான் இந்த மியூசிக்கை வாசிச்சதா? ஆமாம். உனக்கு யார் இருக்கிறா? சொன்னபோது, என் தாய் தகப்பன் இறந்து விட்டார்கள். சிறு வயதில் என் தந்தையோடு சேர்ந்து நான் வாசிப்பேன். இப்போது எனக்கு இருப்பது ஒரே ஒரு சகோதரர் மட்டுமே. நானும் அவரும் எங்களுக்கு தெரிந்த இசைகளை வாசித்து மக்களிடத்தில் பிச்சை எடுத்து அதை கொண்டு எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக சிரமங்களுக்கு மத்தியில் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னது. அப்போ இட்ஸாக் பெர்ல்மன் கேட்டார், நீ என்னோடு வந்து விடுகிறாயா? உன் சகோதரனையும் உன்னையும் பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன். இனி வருகிற நாட்களில் இந்த இசையை இன்னும் நீ எப்படி சிறப்பாக வாசிக்கலாம் என்று சொல்லி உனக்கு நான் பயிற்றுவிக்கிறேன். உன்னை பயிற்றுவித்து இந்த உலகத்தினுடைய ஒரு உன்னத இசையமைப்பாளராக நான் மாற்ற தயாராக இருக்கிறேன். நீ தயார் என்று சொன்னால் உன்னை இப்போதே இந்த நொடியே என் இல்லத்திற்கு அழைத்து செல்கிறேன். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாங்க. அவரோடு போய் தங்குனாங்க. அவர் தன்னுடைய இசை நுணுக்கங்களை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போது வனேசா இட்ஸாக் பெர்ல்மன் என்று சொல்லக்கூடிய இசை மேதையாக அந்த பிள்ளை வளர் இளம் பருவத்தில் உலகை தன் இசையால் மயக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, being with the winner makes you also a winner. சாதாரணமாக பிச்சை எடுத்து வாழ்க்கையை போராட்டங்களோடும் துன்பங்களோடும் கண்ணீரோடும் வேதனைகளோடும் ஓட்டிக்கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு வந்தது ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்கு அந்த குழந்தை இதோ வருகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டது. அர்ப்பண உணர்வோடு அவர் கற்றுக் கொடுத்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டது. அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டதால் இன்றைக்கு வளருகிற பருவத்தில் உலகத்தின் தலை சிறந்த வயலின் இசை கலைஞராக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாசில்லா குழந்தைகளை பெருவிழாவை சிறப்பிக்கிற இந்த வேளையில் இந்த ஆராதனையில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த குழந்தைகளும் அந்த குழந்தை எப்படி அந்த இசை மேதையோடு இணைந்திருந்தார்களோ, அவர் சொல்வதை கேட்டார்களோ, அதற்கு கீழ்ப்படிந்தார்களோ, அதற்கு கீழ்ப்படிந்த அர்ப்பண உணர்வோடு செவிமடுத்ததால் ஒரு பெரிய ஆசீரை சுதந்திரித்து கொள்ள ஒரு வாய்ப்பாய் இருந்தது. இன்றைக்கு உயிருள்ள இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க நீங்கள் தயாரா? புனித குழந்தை தெரேசாவுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. 7 வயது இருக்கிறப்ப அந்த குழந்தை தெரேசம்மா தன் வகுப்பு தோழிகளிடத்தெல்லாம் கேட்பார்களாம், உங்களில் யாராவது புனிதரை பார்த்திருக்கிறீர்களா, புனிதரை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. மற்ற குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, பார்த்ததே இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை, எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகல, எங்கள் அப்பா அம்மா காட்டலை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் சொல்லுவார்களாம். அப்போ ரொம்ப சந்தோஷமாக குழந்தை தெரேசா சொல்லுவாங்களாம், மாலை 7 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள், என் இல்லத்தில் என் தந்தை முழந்தால் படியிட்டு கரங்களை விரித்து கண்ணீரோடு ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு புனிதரை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய குழந்தை சொல்ல முடியுமா? இன்றைக்கி நம்முடைய குழந்தைகள் பக்கத்து நண்பர்களிடத்தில், பள்ளியில் படிக்கக்கூடிய தன் சக தோழர்களிடத்தில் 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா முழந்தால் படிக்கிட்டு கண்ணீரோடு கரங்களை விரித்து ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு புனிதரை நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லுகிற ஒரு முன்னுதாரண வாழ்க்கையை பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், உறவுகளாக நாம் கொடுப்பது நம்முடைய கடமை என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது, இந்த குழந்தைகள் தவறா போறாங்க. குழந்தைங்க
கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதுக்கு முழு காரணம் பெற்றோர்கள். கொடுக்கப்படுகிற மறைக்கல்வி வகுப்புகளை எந்த அளவு நான் அந்த குழந்தைகளை அனுப்புகிறேன்? மாசுல்லா குழந்தையா என் குழந்தையும் வளரணுங்கிற ஒரு அக்கறை என்னிடத்தில் இருக்கிறதா? என் குழந்தையும் புனிதராக மாற வேண்டும் என்கிற ஒரு ஆவல் உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்போ என் குழந்தை புனிதராக மாறணும்னா அந்த குழந்தைக்கு சிந்தனை, சொல், செயல், நடத்தை ஒவ்வொன்றிலும் எடுத்துக்காட்டாக நானும் என் மனைவியும் என் குடும்பமும் வாழ்வோம். இல்லத்தின் முதியவர்கள் அதற்காக விசேஷமாக ஜெபிப்போன்னு இன்னைக்கு எத்தனை குடும்பம் முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனாய் பிறந்து மனிதனாய் மரிப்பதற்கு கடவுள் நம்மை படைக்கவில்லை. மனிதனாய் பிறந்த நாம் புனிதனாய் மாறுவதற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். நம்மளால் முடியும்னு காட்டுறதுக்கு தான் 3 தினங்களுக்கு முன்பதாக நாம் கொண்டாடிய பெருவிழா. மனித நிலையிலிருந்து தன்னை மறுத்து வெறுத்து கீழ்மைப்படுத்தி இயேசு ஏழையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அப்ப மனிதனாய் பிறந்த அவர் புனிதனா நீங்களும் நானும் மாற முடியும், வாழ முடியும் அப்படிங்கிறத காட்டுவதற்காக இறைவன் கொடுத்திருக்கிற அருமையான வாய்ப்பை, அழைப்பை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேனா? மாசுல்லா குழந்தைகள் இயேசுவுக்காக அந்த காலத்தில் இறந்தாங்க. ஓகே, இன்னைக்கு என் குழந்தைகளும் மாசுள்ள குழந்தைகளாய் மடிந்து கொண்டிருக்கிறார்களேங்கிற அச்சம், பயம் எத்தனை பெற்றோருக்கு இருக்கிறது? இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் மாசில்லாத புனிதர்களாய் வாழ வைப்பதற்குரிய சூழ்நிலைகளை எங்கள் குடும்பங்களில் உருவாக்குவோம், எங்கள் குடும்பங்களை நாங்கள் அதை பயன்படுத்துவோம்னு எத்தனை குடும்பங்கள் சொல்ல முடியும்? இது ஒரு சின்ன கிராமம், கேஜி வலசு. ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு குடும்பங்கள் இணைந்து இங்கு ஜெபமாலை சொல்கிறார்கள். எதுக்காக? இந்த ஊருடைய முன்னேற்றத்திற்காக. இந்த ஆலயத்தில் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல்ல, ஒரு ஆசையில் ஒவ்வொரு நாளும் மாலை ஜெபமாலை பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் திருப்பலி கிளைப்பங்குகளில் வைப்பதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை. திருப்பலி இல்லைன்னா பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் அன்னைக்கு பூசைக்கு போனால் போதும்னு இல்லை, வாரம் முழுவதும் ஆலயங்களில் வந்து மாலை வேளைகளில் ஜெபமாலை ஜெபிக்கிற குடும்பங்கள் கிறிஸ்துவுக்கு ஏதுவான ஆசிரை கொடுக்கக்கூடிய குடும்பங்களாய் இருக்கிறது. சாத்தான் என்ன செய்வான்? நம்மளை இந்த ஜெபம் செய்வதற்கு தடை செய்வான். எபேசியர் 5:1 ரொம்ப அழகா சொல்லுது, ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களாய் நீங்கள் கிறிஸ்துவை போல் ஆகுங்கள். இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அழைப்பு அதுதான், be like Christ. இதை இயேசுவை போல் நீங்களும் நானும் மாறுவதற்கு அருமையான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதுதான் இன்னைக்கான அழைப்பு. கடவுளை பிரிஞ்சா ஆபத்து நமக்கு தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மாசுல்லா குழந்தையாய் நீ வளர வேண்டும், நீ புனிதர், கடவுள் உன்னை புனிதத்துவமான ஒரு உன்னத அழைப்பு உனக்கு கொடுத்திருக்கிறாரே. குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். ஒரு பெரிய முதலாளி இருந்தார், பெரிய ஜமீன்தார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த ஜமீன்தாருக்கு 1000 கணக்கில் ஆடுகள் இருந்தது. ஆனால் அந்த குட்டி ஆடு அப்படின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம், கொல்ல பிரியம். பக்கத்துலேயே படுக்க வச்சுக்குவார். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் கூப்பிட்டு போவார். இதுக்கு சாப்பிட்றப்ப அதுக்கும் நல்ல ஹை குவாலிட்டி புரோட்டீன் நிறைஞ்ச உணவெல்லாம் கொடுப்பாரு. இந்த ஆடு தொடக்கத்தில் நல்லா தான் இருந்துச்சு. இவருடைய அன்பு, அளவு கடந்த அக்கறை அது தொந்தரவாக நினைக்க ஆரம்பித்தது. என்னடா இவர் 4 மணிக்கு வயசானவர் முழிச்சிடுறாரு, நம்மளையும் 4 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு, இப்படியா இருக்கிறது? இவர் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கலையான்னு கேட்கறது இல்லை, அதையே எனக்கும் கொடுக்குறாரு, நான் எப்படி போய் இதெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிது. இந்த ஜமீன்தார் என்ன செய்வார், ஒவ்வொரு நாளும் வேலையாட்களை வைக்காம இந்த 1000 ஆடுகளையும் அழகாக கூட்டிகிட்டு போவார். காலையில் 9 மணிக்கு பட்டியை திறந்து கூட்டிகிட்டு போவார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அழகான புல்வெளி, அந்த புல்வெளியில் எல்லாத்தையும் மேய விடுவார். சந்தோஷமாக எல்லாம் சாப்பிடுங்க. அதன் பிறகு ஒரு 1 மணி நேரம் நடப்பாங்க.
ஒரு அழகான நீரோடை. அந்த நீரோடையில் எல்லாம் தண்ணி குடிக்குங்க. சாயங்காலம் ஆனதும் திரும்ப அப்படியே முன்னாலிருந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு வருவார். இது வழக்கம். இந்த குட்டி ஆடுக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு இந்த எஜமா இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு? பக்கத்துலேயே பச்சை பசல்னு எவ்வளோ அழகாக புட்கள் இருக்குது, இந்த புட்களை சாப்பிடாம நம்மளை ஏன் அவ்வளோ தூரம் தொங்கான்னு அலைய வைக்கிறாரு? இவருக்கு தெரியல, இவருக்கு புத்தி இல்லை. நான் படிச்சிருக்கிறேன், அந்த படிப்பு அவருக்கு தெரியல, எனக்கு இருக்கிற ஞானம் அவருக்கு இல்லை. இவ்வளோ அழகாக இருக்குது, பக்கத்துலேயே தண்ணீர் ஓடுது, குளிர்ந்த நீரோட ஓடுது, இங்கே விட்டுட்டு அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்னு சண்டை போட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சின்ன ஆடு என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு நம்ம எஸ்கேப் ஆகிறோம், எஜமான்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறோம். 1000 ஆடு இருக்குது, நம்ம ஒருத்தர் காணா போனால் அவருக்கு என்ன தெரியவா போகுது? ஒருத்தர் காணா போனால் அவர் என்ன கண்டா பிடிக்க போகிறாரு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று காலை 9 மணிக்கு ஆடுகள் பயணிக்கிற போது இந்த ஆடு பாதியில் நின்றுச்சு. மற்ற ஆடெல்லாம் கேட்டுச்சு, ஏப்பா வரலையான்னு கேட்குறப்ப, இல்லை நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வர்றேன் அப்படின்னு நின்றுச்சு. எஜமானன் தொலைவில் காணா போயிட்டாரு. அதன் பிறகு ஆடுகள் எல்லாம் மறைஞ்சதுக்கு பிற்பாடு இதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்பா இனி நம்மளை கேட்க யாரும் இல்லை, இனி நம்மளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, இனி ஏன் சுதந்திரம், ஏன் இஷ்டம், இனி யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது, என் விருப்பப்படி எந்திருப்பேன், எனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடுவேன், என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன், தூங்கணும்னா தூங்குவேன், சாப்பிடணும்னா சாப்பிடுவேன், விளையாடணும்னா விளையாடுவேன், ஓடணும்னா ஓடுவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆடு நினைத்து கொண்டிருந்தது. 5 நிமிஷம்தான் பசிச்சுது. அப்போ அது தன்னோட புத்தி, வேதாகம வாசம் பாருங்க, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. அந்த குட்டி ஆடு எஜமான திட்டிக்கிட்டே போச்சு, முட்டாள், அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறான் பாரு, எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு, இங்கே சாப்பிடாம அப்படின்ட்டு போய் அங்கே புல்லில் வாய் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிது. கரெக்டாக 2 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த புதருக்குள் மறைந்திருந்த ஓநாய் சரியாக அந்த சின்ன ஆட்டினுடைய கழுத்தை பிடித்தது. ஆடு கத்துச்சு, கதறிச்சு, கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், முட்டாள்தனம் பண்ணிட்டேன், இதனால தான் எஜமான நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானா, இந்த புதர்களுக்குள் கொடிய விலங்குகள் காத்திருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும், என் உயிரே ஒருவேளை போவதற்கான சூழ்நிலை வரும்னு தான் அவன் இத்தனை நாட்கள் அவ்வளவு தொலைவு அழைத்து சென்று பாதுகாப்பான நீர்நிலைகளையும் பாதுகாப்பான பசு முள்களையும் கொடுத்துருக்கிறானே, அவனை தப்பாக நினச்சிட்டேன்ட்டு அந்த ஓநாய்கிட்ட கெஞ்சுது. இப்போதான் என் எஜமானின்றிருந்து எஸ்கேப் ஆனேன், தயவு செய்து எனக்கு உயிர் பிச்சை கொடு அப்படின்னு. ஓநாய் சொல்லிச்சு, இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீ தான், உன்னை விட்டா நான் பட்டினி. அப்போ ஆடு கெஞ்சறதை பார்த்து ஒரு பாம்பு வந்து அந்த ஓநாயை சுற்றியது. பயத்தில் ஓநாய் வாயை திறந்துச்சு, இரத்த காயத்தோடு ஆடு தடுமாறி ஓடுகிறது. அப்பா பிழைச்சிட்டோம், நல்ல வேலை, பாம்பு வந்து நம்மளை காப்பாற்றிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கு விக்கல் எடுக்குது. பக்கத்தில் ஓடிட்டு இருந்த நீர் ஓடை, அதில் போய் சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஓடைக்குள்ளே இறங்கி தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சிது. யாரோ இடது காலை புறான்ற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள தண்ணிக்குள்ளே இருந்த முதல்ல அதனுடைய வலது காலை கப்புன்னு பிடிச்சிருச்சு. இந்த ஆடு திரும்ப கத்துது, திரும்ப கதறுது. ஐயோ இப்போ தான் நான் எஸ்கேப் ஆகி ஒருத்தன்றிருந்து வந்தேன், என் எஜமானை விட்டு பிரிஞ்சிருந்தா இவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு தெரியல, என் எஜமானை விட்டு தூரம் போனால் என் வாழ்க்கையில் இவ்வளவு சிரமங்களை இவ்வளவு சங்கடங்களை நான் சந்திக்கணும்னு கொஞ்சம் கூட நான் கற்பனை பண்ணி பார்க்கல, இப்படி முட்டாள்தனமாக இருந்துட்டேன், தயவு செய்து உயிர் பிச்சை கொடு. முதல்ல சொல்லிச்சு, இன்னைக்கு எனக்கு நீ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒன்றை விட்டுட்டா நான் பட்னி தான். இது தன் சக்தி முழுவதும் திரட்டி வலது காலில் கண்ணில் ஒரு அடி அடிச்சது. முதல்ல கொஞ்சம் நில குழஞ்சு வாயை திறந்தது. காலில் ரத்தம், கழுத்தில் ரத்தம். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியில் வந்த ஆடு அடுத்த நிமிஷம் யோசிச்சுது, இனி ஒரு நிமிடம் கூட நான் தாமதிக்க போவதில்லை, என் எஜமான பிரிஞ்சா ஆபத்து எனக்கு தான்.
நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். ஆனால் எப்படி போகிறது? எப்படி போறது? அவர் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு. மற்ற ஆடுகளை காட்டிலும் என் மீது உயிரையே வைத்திருந்தாரே. மற்ற ஆடுகளை காட்டிலும் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருந்தாரே. அதை நான் உதாசீனப்படுத்திட்டேனே, அவரை நான் கேவலமாக படுத்திட்டேனே, அவரோட அன்பை புரிஞ்சுக்கலையே, அவருடைய அக்கறையை நான் கஷ்டம்னு நினச்சி என்னை துன்பப்படுத்துகிறாருன்னு இல்லை, அவரை நான் தப்பாக நினச்சிட்டேன். நான் எப்படி போகிறது? நான் போனால் திரும்ப அந்த பழைய அன்பு பழைய பாசத்தை என் எஜமானன் காட்டுவாரா அப்படின்னு குழப்பத்தோடு தலை குனிந்து மெதுவாக போகுது. அப்போ தூரத்தில் எஜமானுடைய சத்தம் கேட்கிறது. இந்த குட்டி ஆட்டோட பேரை சத்தமாக சொல்லிக்கிட்டு அந்த சத்தத்திலேயே இழந்த இழப்பின் வேதனை இந்த ஆட்டுக்கு புரியுதுச்சே. நான் கீழ்ப்படியாமல் ஓடி வந்தேன், என்ன காணோன்னு தேடி என் எஜமானன் வர்றாரு, எவ்வளோ முட்டாளாக நான் இருந்துட்டேன், இனி நான் நிற்க மாட்டேன்ட்டு ரொம்ப வேகமாக இரத்த காயங்களோடு எஜமானிடத்தில் போய் மண்டியிட்டு நின்றது. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கலை, உங்கள் அன்பை உணர்ந்துக்கலை, நான் இவ்வளோ மோசமாக வாழ்ந்துட்டேன், நான் இப்படி இருந்துட்டேனேன்னு என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஆயின் எதுவுமே கேட்கலை. அந்த காயத்தெல்லாம் இது பண்ணி, உனக்கு என்னடா குறை வச்சேன், உனக்கு என்ன குறை வச்சேன், உனக்கு எல்லாம் நான் செஞ்சனே, உனக்கு எல்லா பொருளையும் பார்த்து 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 நான் செஞ்சனே, உன் தேவை என்னன்னு நீ கேட்கறதுக்கு முன்னால் நான் உனக்கு கொடுக்கலையா, உன் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு உனக்கு நேரத்துக்கு வந்து நான் உதவி செய்யவில்லையா, தாய் மறந்தாலும் உன்னை மறக்காத தெய்வம் உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருந்தனேன்னு கவலைப்படாத, நான் உன்னை வெறுக்கலைன்னு தூக்கி தன் தோள்களில் போட்டுக்கொண்டு மருந்திட்டு முத்த மலைகளை பொழிந்து மீண்டும் எடுத்து சென்றாராம். யார் அந்த குட்டியாடு? நம்மதான். மாசில்லா குழந்தைகள் விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் குழந்தைகள் நினைக்கணும், இயேசுவை பிரிந்தால் வாழ்வு இல்லை. இயேசுவை விட்டு தூரம் போனால் கஷ்டம் எனக்கு தான். ஒவ்வொரு குழந்தையும் கடைசி வரை மாசில்லாத குழந்தைகளாய் வளருவதற்குரிய சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பக்தியோடு ஒப்பு கொடுப்போம். இறைவன் சொல்கிற வார்த்தைகள், முழு மனதோடு இந்த ஆண்டவரையே நாங்கள் நம்புவோம், முழு மனதோடு இந்த ஆண்டவரையே பற்றி கொள்வோம், எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவரை விட்டு நாங்கள் தூர செல்ல போவதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு ஒப்பு கொடுப்போம். இறை ஆசிரியருக்காக மன்றாடுவோம். இவ்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி காணவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்துணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.